நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு, பாபநாசம், சேர்வலாறு அணைகளில் நீர்மட்டம் தொடர் மழையின் காரணமாக உயர்ந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து பெய்யக்கூடிய கனமழை காரணமா தற்போது நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளோட நீர்மட்டம் தற்போது கிடுகிடுன்னு உயர்ந்து வருதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளான நெல்லை, குமரி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெஞ்சிட்டு இருந்தது நேற்று வரைக்கும். இந்நிலையில அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெஞ்சதன் காரணமா மணிமுத்தாறு அணையோட நீர்மட்டம் தற்போது அதனோட உச்சப்பட்ட நீர்மட்டமான 118 அடியில 87.89 அடியாக இருக்குது. பாபநாசம் அணையோட நீர்மட்டமானது 143 அடியில 108.10 இருக்குது. சேர்வலாறு அணையோட நீர்மட்டம் 136.84 அடியாக இருக்குதுங்க. அதாவது சேர்வலாறு அணைங்கிறது 156 அடி கொள்ளளவு கொண்டது. இந்நிலையில பாபநாசம் அணையோட நீர்மட்டம் ஒரே நாள்ல 5 அடியும், சேர்வலாறு அணையோட நீர்மட்டம் ஒரே நாள்ல 1 அடியும் உயர்ந்திருக்குது. பாபநாசம் அணைக்கு மழை காரணமா தற்போது வினாடிக்கு 1883 கன அடி நீர் வந்துட்டு இருக்குது. மணிமுத்தாறு அணைக்கு வினாடிக்கு 1424 கன அடி நீர் வந்துட்டு இருக்குதுங்க. மணிமுத்தாறு அணை பகுதியில் 14 மில்லிமீட்டர் மழையும், பாபநாசம் அணை பகுதியில் 28 மில்லிமீட்டர் மழையும், சேர்வலாறு அணை பகுதியில் 20 மில்லிமீட்டர் மழை பொழிவும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று வரை மேலும் நேற்று மாலை தொடங்கி தற்போது வரை நெல்லை மாவட்டத்தின் மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழையின் அளவானது தற்போது குறைஞ்சிருக்குது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா பாபநாசம் அணையில ஒட்டி உள்ள அகத்தியர் அருவியில ஏற்கனவே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில மணிமுத்தாறு அருவியில கடந்த 4 தினங்களாக சுற்றுலா பயணிகள் யாருமே அனுமதிக்கப்படலை. ஏன்னா அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்து 1500 கனஅடி வரை இருக்கிற ஒரு சூழ்நிலையில இங்க சுற்றுலா பயணிகள் வரவோ பார்வையிடவோ தற்போது வரை தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதாவது தண்ணீரோட வரத்து குறையும் பட்சத்துல மணிமுத்தாறு அருவியில பொதுமக்கள் குளிக்கவும் பார்வையிடவும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வனத்துறை தரப்புல தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறவீனா. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.